இதே விஷ சாராயத்தை குடிச்சு செத்தவனை நம்ம வந்து கால மறுநாள் கூட போய் பார்க்கலாம், அதில் பிரச்சனை கிடையாது. இது விஷ சாராயம் குடிச்சு இறந்தவங்கள நாளைக்கோ அடுத்த நாளே பார்க்கலாமா, ஆனால் கூட்ட நெரிசலில் இறந்தவங்கள உடனே பார்க்கணுமா? எல்லாம் உயிர் தானே. 61 பேர் இறந்தாங்க விஷ சாராயம் குடிச்சு. இதில் 41 பேர் எல்லாருமே தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தான். மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசு தான். விஷ சாராயம் விற்காங்கன்னா அதை அரசு தானே கண்காணிக்கணும். அதை குடித்து ஒருத்தன் அட்மிஷன் போட்டு இறந்துட்டான், உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுத்து எவன் விற்க என்னென்னு பிடிச்சிருந்தா மீதி 60 பேர் இறந்துக்க மாட்டான். அது விஷ சாராயம் குடித்து இறக்கல, அவருக்கு வந்து உடல்நல பாதிப்பால் இறந்துட்டான்னு சொல்லி அறிக்கை கொடுக்க போய் தான் அவன் துஷ்டி வீட்டுக்கு வந்தவங்களும் மறுபடியும் விஷ சாரத்தை வாங்கி குடிச்சு விட்டான். இந்த மாநாட்டுக்கு வந்து மக்கள் அதிகப்படியான கூடியிருக்காங்க. சரி, படிப்படியாக கூடும்போது காவல்துறைக்கு தெரியாமல் இருக்குமா, உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்குமா? அதுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசு தானே. அரசு தானே தவறிட்டு